டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ரோபீனியஸ் சீரிஸ். ஃப்ரோபீனியஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பவர் சீரிஸ் மாதிரி தான், பட் ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வச்சு நம்ம முதல்ல அது சிங்குலர் பாயிண்ட்டா ஆர்டினரி பாயிண்ட்டான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒய் டபுள் டேஷ்க்கு பக்கத்தில் எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக நம்ம இந்த டேர்மை வச்சு டிவைட் பண்ணுறோம். அதை டிவைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பி ஆஃப் எக்ஸ், இதுதான் பி ஆஃப் எக்ஸ், இது கியூ ஆஃப் எக்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் எடுத்து வச்சு பார்க்குறோம். இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணி பார்க்குறோம். சப்போஸ் அந்த ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நாட் அனாலிட்டிக். இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னா அது நாட் அனாலிட்டிக். ஸோ அதனால் அது ஆர்டினரி பாயிண்ட் கிடையாது. ஸோ இது ஆர்டினரி பாயிண்ட் இல்லை அப்படின்றனால இந்த ரெண்டுமே வந்து சிங்குலர் பாயிண்ட். இப்போ இந்த சிங்குலர் பாயிண்ட்டு ரெகுலரா இர்ரெகுலரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், அப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ், இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்குமே போடணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0க்கும் போடணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1க்கும் போடணும். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இந்த பி ஆஃப் எக்ஸுக்கும் சரி கியூ ஆஃப் எக்ஸுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து ஃபைனைட் வேல்யூ வந்தது அப்படின்னா அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். இன்ஃபைனைட்னு வந்தது அப்படின்னா அது இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுக்கு இன்ஃபைனைட்னு வந்தாலுமே அது இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் தான். இப்போ பார்த்தோன்னா நமக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது இது ரெகுலராக இர்ரெகுலரான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, கொஷனில் கொடுத்த ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கணும். இங்கே நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை எடுக்காமல் கொஷனில் கொடுத்ததை அப்படியே எடுத்து அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரோபீனியஸ் மெத்தட் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனாக என்ன இருக்கும் அப்படின்னா, y is equal to summation m is equal to 0 to infinity c suffix m x power m plus k. ஓகேவா? இதுதான் ஃப்ரோபீனியஸ் மெத்தடோடைய சொல்யூஷன் படி இருக்கும். இங்கே நம்ம கணக்கில் வச்சுக்க வேண்டியது இங்கே k இருக்கும் அண்ட் இங்கே வந்து m is equal to 0 அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது. அதுலேயும் ஓகே ஃபைன். அடுத்தது இதுலேருந்து ஒய் டேஷ்க்கு பார்த்துக்கணும். நம்ம வந்து ஆர்டினரி பவர் சீரீஸில் இங்கே வந்து 0 1 ஆகும், இங்கே 1 2 ஆகும், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே மூணுத்துக்குமே வந்து 0 தான் இருக்கும். ஒய் டேஷ் அண்ட் ஒய் டபுள் டேஷ் மூணுத்துக்குமே வந்து 0 தான் இருக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் இந்த பக்கத்தில் வந்து நம்ம போன இதில் பண்ண மாதிரி தான் இந்த m + k பவர் ரூல் யூஸ் பண்ணுறது. m + k இங்கே வந்துடும் c suffix m x power m + k -1. அதே மாதிரி இங்கே m + k into m + k -1 c suffix m x power m + k -2 இப்படி தான் எடுத்துக்கிறோம். இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒய் டேஷ் அண்ட் ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரித்து எழுதிக்கணும். இங்கே எப்படி 9x into 1 - xன்னு இருக்குது. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 9x - 9x² கிடைக்குமா? இதை வந்து நம்ம உள்ளாரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். உள்ளார மல்டிப்ளை பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 டேர்ம்ஸாக கிடைக்கும். அதில் வந்து பவர்ஸை செக் பண்ணுங்கள். இங்கே வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பவர் மாறும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பவர்ஸை செக் பண்ணுங்கள். இங்கே m + k -1, இங்கே m + k, இங்கே m + k -1, இங்கே m + k. ஸோ சேம் பவர்ஸ் எல்லாம் கிளப் பண்ணலாம். அப்போ இந்த இதையும் கிளப் பண்ணலாம், இதையும் கிளப் பண்ணலாமா? கிளப் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம்லேயும் என்னென்னலாம் காமனாக இருக்குன்றதை பார்க்கணும். x power m + k -1 எழுதியாச்சு. c suffix m காமனாக இருக்குது எழுதியாச்சு. அடுத்து m + k காமனாக இருக்கா எழுதியாச்சு. 9க்கும் 12க்கும் காமனாக 3 எடுத்துடலாம். மீதி இங்கே என்ன இருக்கும்? 3 into m + k -1 இருக்குமா? வந்துருச்சு, இங்கே வந்துருச்சா? அடுத்து இங்கே -4, இந்த -4ன்னு இருக்கும். ஸோ -4 போட்டாச்சா? அடுத்தது இந்த ரெண்டு டேர்மில் வந்து c suffix m-உம் x power m + k-வும் மட்டும்தான் காமனாக எடுக்க முடியும். மீதி எல்லாத்தையும் உள்ளார போட்டுடணும். இப்போது இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்டிங்க, இந்த ஃப்ரோபீனியஸ் மெத்தடில் இந்த இடத்துல நமக்கு வந்து எதர் இந்த டேர்மில் இல்லாட்டி இந்த டேர்மில் வந்து நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதை வந்து இன்டீசியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணும்போது 3m + 3k -3 -4. அப்போ 3m + 3k -3 -4னா -7 அப்படின்னு வந்துடும். அந்த டேர்ம் இங்கே எழுதியாச்சு. இது டேரெக்டாகவே கிடச்சிடும். ஆனால் இது வந்து ஒரு ஈக்குவேஷன், ஒரு இண்டீசியல் ஈக்குவேஷன் கிடையாது. இண்டீசியல் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இல்லை. அதனால் இது அப்படியே நார்மலாக எழுதி வச்சுக்கணும். அடுத்தது இந்த டேர்ம் பாருங்கள். இந்த டேர்மை தான் வந்து நான் இங்கே இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். 9 into m + k into m + k -1 + 4. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் m² + mk - m + mk + k² - kன்னு கிடைக்கும். இதில் இந்த mk + mk வந்து 2mk-வாக மாறிடும். அப்போ இந்த 9ஐயும் நம்ம இப்போ உள்ளார எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9m², 9 into 2mk வந்து 18mk. அதுக்கப்புறம் 9 into k², 9k². இது வந்து 9m² + 18mk + 9k². இது வந்து எப்படி இருக்குன்னா a² + 2ab + b² மாதிரி இருக்கா? அப்போ இது a + b to the whole square. ஸோ அதனால் 9 காமனாக வெளில எடுத்துகிட்டு m + k to the whole square அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது இங்கே மீதி இருக்கிறது என்ன? -m - k. இந்த 9 உள்ளார மல்டிப்ளை ஆகுதுனால -9m - 9k. இந்த 4 அப்படியே இருக்கும்.
இப்போ இங்கேருந்தும் 9 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா எம் ப்ளஸ் கேன்னு வந்துடும். -9 இன்ட்டு எம் ப்ளஸ் கே அப்படின்னு வந்துடும் +4. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பார்க்க எப்படி இருக்குது? இது வந்து எம் ப்ளஸ் கே ஸ்கொயரு, இங்கே எம் ப்ளஸ் கே, இங்கே வந்து கான்ஸ்டன்ட், இங்கே வந்து எம் ப்ளஸ் கே டேர்மே இல்லை. இது வந்து நார்மலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? ஸோ இந்த எம் ப்ளஸ் கேக்கு பதிலாக நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ax² - bx + c அந்த ஃபார்மெட்டில் வரும். அதாவது 9x² - 9x + 4 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதோடைய ரூட்ஸ் தான் இப்போ முக்கியம். நமக்கு இண்டிசியல் ஈக்குவேஷன் ரூட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரோபீனியஸ் சீரிஸ் மாடல்ஸை பிரிக்கிறோம். ஸோ ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் இதுதான். ஓகேவா? நான் வந்து அந்த எம் ப்ளஸ் கே அப்படின்றத எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இதுக்காக நான் வந்து இது கண்டுபிடிக்கணும், ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் இந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணுவீங்க. இந்த மெத்தடு புரிஞ்சவங்க பண்ணுங்கள். நான் வந்து இந்த மெத்தடுக்கு போயிட்டேன். இந்த 4ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36 பிரிக்கணும். அண்ட் இங்கே நடுவில் அதை சப்ராக்ட் பண்ணும்போது 9ன்னு வரணும். அதுக்கேற்ற மாதிரி போனேன். 3 and 12 கிடச்சிது. -9 இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கணும். ஸோ அதனால் -12x அப்படின்னு போட்டு பிரித்து எழுதிட்டேன். இதை வந்து நான் ஃபர்தராக இங்கே இந்த 2 டேர்ம்லேருந்து 3x காமனாக எடுத்தேன்னா 3x + 1 வரும். இந்த 2 டேர்ம்லேருந்து 4 காமனாக எடுத்தேன்னா 3x + 1 வரும். இந்த 3x + 1 வந்து காமனாக வெளில எடுத்துட்டேன்னா 3x + 4ன்ற டேர்மும் வந்துடும். ஸோ இந்த டேர்மை தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த 3x + 1 × 3x - 4. இந்த எக்ஸுக்கு பதிலாக திருப்பியும் எம் ப்ளஸ் கேன்றதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்ட்டே சொல்லலாம் இந்த சம்மில். இதுக்கடுத்து இதை ஃபர்தராக நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் கே -1 இருக்குது, எம் ப்ளஸ் கேன்னு இருக்குது. ரெண்டுத்துலேயுமே ஸ்மாலஸ்ட் பவர் எது? எம் ப்ளஸ் கே -1. ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை வந்து நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். ஆல்சோ எம் இஸ் ஈக்குவல் டு 0ன்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எம்முக்கும் 0 போட்டு இந்த டேர்மையும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா 3c0 0 + k இது வந்து 0 ஆகிடும். அப்போ 3k - 7 ஈக்குவல் டு 0 இப்படி வருமா? 3c0 k × 3k - 7 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 3 இங்கே போயிடுச்சுன்னா அது 0 ஆகிடும். c0 வந்து நம்ம 0 கிடையாது அப்படின்றதுனால c0 எப்பயுமே 0வாக இருக்காது. c0 இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால நம்ம அதை இங்கே கொண்டு போனாலும் அது 0வாக தான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்குது? 3k × 3k - 7 = 0. அப்போ இது தனித்தனியாக பிரிச்சோன்னா 3k = 0, 3k - 7 = 0. அப்போ k1 = 0, k2 = 7/3 அப்படின்னு 2 ரூட்ஸ் கிடைக்குதா? இந்த ரூட்ஸ் தான் வந்து நமக்கு இல்லை இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரூட்ஸ் வந்து நாட் ஈக்குவல். கரெக்டாக 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 7/3. அதே சமயம் இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்டீஜர் கிடைக்காது. 7/3ன்றது வந்து என்னது? ஃப்ராக்ஷன். ஸோ அது ஒரு இன்டீஜர் கிடையாது. இது ஒரு கேட்டகரி. அன்ஈக்குவல் அண்ட் நாட் டிஃபரிங் பை இன்டீஜர். இது வந்து ஒரு கேட்டகரி. இதுதான் ஃப்ரோபீனியஸ் சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? இது வரைக்கும் பாதி பார்ட் முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கரன்ஸ் ரிலேஷன்லாம் கண்டுபிடிக்கிறோம். k1 k2 இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு லோவஸ்ட் பவர் என்ன இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் கே -1. இந்த ஈக்குவேஷனோடைய கோஎஃபிஷியன்ட்டை டோட்டலாக 0க்கு கொண்டு வரும். அதாவது ஒட்டுமொத்த ஈக்குவேஷனையுமே நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இங்கே மட்டும்தான் நமக்கு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் கே -1 இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் கேன்னு இருக்குது. அப்போ இந்த டேர்மில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எம்முக்கு பதிலாக m - 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எம்முக்கு பதிலாக m - 1 போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் கே -1ன்னு வரும். அப்போ இந்த டேர்மில் மட்டும் நம்ம எம்முக்கு பதிலாக m - 1 போடணும். போட்டுட்டு அந்த எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் கே -1 கோஎஃபிஷியன்ஸை மட்டும் கொண்டு வரும். அதனால தான் இங்கே வந்து சமேஷன் கிடையாது. 3 × cm × m + k × 3m + 3k - 7 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? cmன்னு இருக்கா? அங்கே வந்து cm - 1. அதே மாதிரி 3 × m + k இங்கே வந்து m + kனா இங்கே வந்து 3m லைக் 3 உள்ளார மல்டிப்ளை பண்ணியாச்சு. m - 1ஐயும் போட்டாச்சு. அதனால் அது அப்படி இருக்குது. இதை வந்து ஃபர்தராக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா சால்வ் பண்ணிவிட்டு cm மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீது எல்லா டேர்ம்ஸையும் இந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஈக்குவேஷனில் நம்ம 1 போட்டு இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனில் எம்முக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எம்முக்கு பதிலாக 1 2 3 அப்படின்ட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்பலாம் வேணாம். ஜஸ்ட் ஒரு 3 to 4 டேர்ம்ஸ் போதும். 3 to 4 டேர்ம்ஸ் போதும். இங்கே வந்து C3 வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது
பவர் சீரிஸ் சொல்யூஷன் எடுக்கணும். இங்கே பவர் சீரிஸ் சொல்யூஷன் என்ன அப்படின்னா y is equal to summation m is equal to 0 to infinity c suffix m x power m plus k அப்படின்னு ஸ்டார்டிங்கில் பார்ப்போம் இல்லையா. அந்த x power m plus k அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, x power m into x power k. கரெக்டாக? ஓகேவா? அதை தான் வந்து இங்கே எப்படி போட்டிருக்கோம், x power k c suffix m x power m அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் x power k வந்து காமனாக வெளில எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான். இப்போ இங்கே வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா c0 plus c1 x power 1, ஏன்னா இங்கே எம்மோடைய வேல்யூ 0 to infinity இல்லையா, அதனால் அந்த எம்முக்கு வந்து 0லேருந்து வேல்யூஸ் போடுறோம். அதுக்கப்புறமா அந்த c0 c1 c2 இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே காமனாக c0 இருக்கிறது தெரியுது. ஸோ c0ஐயுமே காமனாக வெளில எடுத்துக்கிட்டோம். இப்போது நமக்கு கேக்கு 2 வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 2 வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு k is equal to 0 அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது k is equal to 7/3 அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குதுன்றதை பார்க்கணும். ஓகேவா? k is equal to 0 அப்படின்னு போடும்போது வர்ற வேல்யூவை நம்ம வந்து y is equal to au அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஏன்றது வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற டேர்ம், யூன்றது வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற டேர்ம். அதே மாதிரி k is equal to 7/3ன்றதுலையும் வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளில இருக்கிற டேர்மை bன்னு எடுத்துக்கிறோம், உள்ளே இருக்கிற டேர்மை bன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதாவது இது வந்து bv அப்படின்னு. ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா y is equal to au plus bv. அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற 2தையுமே வந்து ஆட் பண்ணி கொடுக்குறது தான் ஃபைனல் சொல்யூஷன். இதே மாதிரி தான் செகண்ட் சம்மும் இருக்கும். ஓகே.